நாம் நிஜமாவே இந்த உடம்பு நான் இல்லை, ஆத்மா வேற உடல் வேறேங்கிறத புரிஞ்சிக்க கடிச்சிட்டு போறதே. அடுத்த நிமிஷம் கேட்போம், சுவாமி கடிச்சா உடனே பிராணம் படுத்துனா அப்ப என்ன பண்றதுன்னா எல்லாத்துக்குமா பிராணம் போடும்? அதுக்கு நினைச்சதுக்கெல்லாம் சட்டுன்னு உயிர் போறாப்பலே இந்த உடல் படைக்கப்படவில்லை, தெம்பாத்தான் இருக்க போறது. அப்படி ஒண்ணும் பக்கத்துல இருக்கிறவாளுக்கு போயிடுறதா தெரியலையே. அப்ப நமக்கு ஒரு புரிதலும் யோகமும் தேவை. பரதர் என்ன இப்ப ரகுகுணனுக்கு சொல்றாருன்னா, சிரமமே பொய்ன்னு நான் சொல்ல வரல ரகுகுணா, கண்டிப்பா சிரமம் இருக்கிறது உண்மை. ஆனா சிரமம் ஆத்மாவுக்கு இயற்கை அல்லன்னு சொல்ல வரேன். எடுத்து கொண்டிருக்கிற உடல்னாலதான் இந்த சிரமமே தவிர அறிபவன் ஆத்மா. உடலை எடுத்துக்கலன்னா எந்த மீடியமை வச்சு அவர் அடிக்கிறது சொல்லுங்க. இப்போ உன்னை அடிச்சா தான் வலிக்கணும், ஜீவாத்மாவுக்கு தான் வலி உணர்ற சக்தி இருக்கு, அறிவு அவருக்கு தான் இருக்கு. அடிபடுறதுக்கு உடம்பு இருந்தா தானே. அந்த உடம்பையே அவர் தொலைச்சு விட்டார். ஆத்மா வைகுந்தத்தில் இருந்து கொண்டு உயர்ந்த அப்ராகிருதமான திருமேனியோடு இருக்கிறார்னு சொன்னால் அப்ப அடியே அவர் பட போறது இல்லை. படுறதுக்கு அடிபடுறதுக்கு உடம்பே இல்லைன்னா அப்புறம் அவருக்கே துன்பம் வரப்போகிறது. அப்ப எடுத்து கொண்டிருக்கிற உடலால தான் இது இத்தனையும். அடிபடுவதும் உடல் தான். அதை பிரித்து பிரித்து அறிய அறிய மெதுவா ஆத்மாவுக்கு அதுல எண்ணமே இல்லாத போயிடும். ஒருத்தர் அடிச்சார்னா கூட இவருக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறது. இவரையே தான் ஜடபரதர் காளியின் இடத்துல பலி கொடுக்கறதுக்காக போனா, கத்திய தூக்கி இருக்கான் திருடன் தலையில போடுறதுக்காக. அப்பவும் அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கார். சாமி இவர் ஜடமா தான் இருக்கணும், என்ன இப்படி கூடவா கத்திய தூக்கறச்சேன்னா, நீ என்ன வெட்ட போறது இல்லைங்கிற தைரியம். நீ வெட்டினாலும் இந்த உடம்ப வெட்டுவாய். நாம பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் வெட்ட போனா நம்ம தெம்பா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ, அதே போலத்தான் நம்ம உடலை வெட்ட போறச்சேவன் நம்ம பார்த்துக்கிற அளவுக்கு. இப்ப நாளை கார்த்தால இந்த அளவுக்கு புரிதல் வந்துட போறதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா இப்படியும் ஒண்ணு இருக்குங்கிறத நாம புரிஞ்சுட்டா தான் சின்ன சின்ன வெயிலுக்கும் குளிருக்கும் மழைக்குமாவது கலங்காமல் இருப்போம். அதுக்குன்னு வெற்றச்சே கலங்காமல் இருக்கிற நிலையை போறதை பத்தி இப்ப நான் பேசவே இல்லை. இருக்கட்டும், அது மெதுவே பகவானுடைய அருளால கிடைக்கட்டும். ஆனா கடைசி பட்சம் முதல் நிலையில் இது இப்படி உடம்பு வியாதி வந்துட்டு தான் இருக்க போறது, போயிட்டு தான் இருக்க போறது. இதையே பார்த்து விட்டு ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்காமல் பரமாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்காமல் கழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை தெரிவிக்கிறார். அப்ப முதல் கேள்விக்கு பதில் பார்த்துட்டோம். சிரமம் பொய்ன்னு சொன்னால் சிரமமே இல்லை, அடியே படலே, துக்கமே இல்லைன்னு அவர் சொல்ல வரல. அது எடுத்துக்கொண்ட சரீரத்தாலே, அது ஒரு உபாதி. அந்த உபாதி காரணம் தொலைஞ்சு படுத்துனா ஆத்மாவுக்கு இது இருக்க போறதில்லை. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டார், சரீரம்ங்கிறதே வியாபகாரிகம்னார். உடல்னு சொன்னியானாலே வெறும் பேச்சுக்காக. ஏது உடல்? அது பொய். உடல் பொய்யா? அதை வச்சுன்னு தானே கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இத்தனையுமே பண்ண வேண்டியிருக்கு. கோவிலுக்கு போனோம்னாலும் உடம்பு தேவைப்படுறது. நதி ஸ்நானம், கங்கையில தீர்த்தமாடணும், காவேரியில குளிக்கணும், அதுக்கு தான் இந்த உடம்பு தேவைப்படுறது. மொத்த உடலையுமே பொய் அப்படின்னு சொல்லியிருக்கலாமான்னா அது ரெண்டாவது பதில் பார்க்குறோம். சரீரம்ங்கிறது வியாபகாரிக்கம்னு சொன்னீரே, அப்படி போய் இருந்துருமானால் அப்படி அல்ல. அவர் சொல்றதுக்கு காரணம், சரீரமும் கர்மத்தினால வந்தது. எப்படி வலி துக்கம் அடிபடுறது உடம்பு இருக்கிறதுனாலயோ, உடம்பு நமக்கு இயற்கையான உடம்பு எடுத்துன்றதே கர்மத்தின் காரணமாகத்தான். பாவ புண்ணிய ரூப கர்மங்களை சேர்த்து வச்சிருக்கோம், அதனால உடம்பு எடுத்துட்டு இருக்கோம். கர்மங்கள் இல்லைன்னா நன்னா மனசுல வாங்கிப்போம், உடம்பே நமக்கு கிடையாது. இந்த லோகத்துல உடலோட பிறவி எடுக்கிறோம் இல்லையோ, என்னைக்கு கர்மங்கள்லாம் சீஸ் டு எக்ஸிஸ்ட், என்னைக்கு இனிமே அது கிடையாதுன்னு நின்று போறதோ அன்னிலிருந்து நமக்கு உடலே ஏற்படாது. கர்மங்கள் இருந்தால்தான் உடற்பிறவி. வைகுந்தத்துக்கு போனா உடல் உண்டு, ஆனா அது இந்த உடல் அல்ல, அது அப்ராகிருத்தமான திருமேனி. அதுக்கு ஒன்றும் ஜுரமும் வராது, டைஃபாய்டு வராது, மலேரியா வராது, எதுவுமே வராது. அதுக்கு பசியும் கிடையாது, தாகமும் கிடையாது, உயரம் கிடையாது, குள்ளம் கிடையாது, பருமன் கிடையாது, மெலிசி கிடையாது. இது ஏதும் இல்லாம சத்தமயமான திருமேனி அது. அதனால அதுக்கு எதுக்கு நம்ம ஈடுகட்டி பார்க்க கூடாது. அப்ப உடல் கிடைக்கிறதே கர்மாதீனம். கர்மத்தினுடைய பயனை அனுபவிக்கணும். கண்ணன் கீதையில் என்ன சொல்றார், பாவ புண்ணியங்களை சேர்த்து வச்சிருக்கே, அதற்குரிய சுகதுக்கத்தை நீ நல்லா அனுபவிச்சாகணும். சுகதுக்கத்தை அனுபவிக்கணும்னா அதுக்கு ஒரு வாகனம் வேணும் இல்லையோ, அதுதான் இந்த உடம்பு. அப்ப ஏதோ கர்மங்கள் இருக்கவே இந்த உடம்பு எடுத்துட்டு இருக்கோம். பனிஷ்மெண்ட்டுங்கிறது எப்போ கொடுக்குறா? தப்பு பண்ணியிருந்தா தானே. தப்பே இல்லைன்னா பனிஷ்மெண்ட் ஏது? இப்போ பனிஷ்மெண்ட் ஒரு கசையடி கொடுக்கணும்னா உடம்பு இருந்தா தானே. இப்ப நான் பண்ண தப்பு பாவமோ புண்ணியமோ எல்லாமே தொலைஞ்சு போச்சு. தொலைஞ்சு போச்சுன்னா உடம்பே கிடைக்க போறது இல்லை. உடம்பே இல்லைன்னா கசையடியும் கிடையாது, துக்கமும் கிடையாது, சுகமும் கிடையாது. அப்ப இயற்கையில ஆத்மா இந்த சரீரத்தை எடுத்துக்க வேண்டியதே இல்லை. ரெண்டு நிலை பார்த்துட்டோம். சிரமமே பொய்ன்னு ஏன் சொன்னேன்னா, உடம்பு இருந்தா தான் சிரமம், இல்லைன்னா கிடையாது. அதனாலதான் இதை பொய்ன்னு சொன்னேன். சரி, உடம்பே வெறும் பேச்சுக்காகத்தான் ஏன் சொன்னேன்னா, கர்மங்கள் இருந்தா தான் உடல், கர்மம் இல்லாட்டா உடல் ஏற்படவே போறதில்லை, அதற்காகத்தான் அதுவும் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னேன். மூணாவது கேள்வி கேட்டீங்க, தண்டனையை பற்றி. நான் தண்டிக்கிறேன்,
நீ தண்டிக்கப்படுகிறாய். நான் அரசன், பிரஜையை தண்டித்து நன்னா காப்பாற்றணும் என்று நீ நினைச்சிட்டு இருக்க பார். நீ தண்டி, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனா நீ என்ன எண்ணத்தோட தண்டிச்சுட்டு இருக்கான்னு யோசி. நான் அரசன், எனக்கு தான் சக்தி உண்டு, நான் என் பிரஜைகளை காப்பாற்ற வேண்டும், அதற்காக தீங்கு புரிந்தவர்களை தண்டிக்கிறேன், இதோ நான் அரசன். இந்த அபிமானத்தை தான் தப்புன்னு நான் சொல்ல வந்தேன். நான் அரசன்னு சொல்லும் போதே இந்த அரச உடலை எடுத்து கொண்டிருக்கிற ஆத்மா நீ புரிஞ்சுட்டு இருக்கியா? வித்தியாசத்தை பாரு ஹூகுணா. இந்த உடலை, அரச உடலை எடுத்து கொண்டிருக்கிற ஆத்மா நினைச்சுட்டா நீ காப்பாத்துற. அதை போல இருந்திருக்கா? கட்வாங்கன் அப்படி இருந்தார், அம்பரீஷன் அப்படி இருந்தார், அதெல்லாம் புரியுறது. ஆனா நீ இப்ப இப்படி இருக்கிறது அப்படி இல்லை. இப்போ நான் அரசன்கிற அகங்காரம், நானா கொண்டு காப்பாற்றுகிறேங்கிற எண்ணம், அதோட என்னை நீ தண்டிக்க போகிறாய். இல்லைன்னா நீ என்ன யோசிச்சிருக்கணும்? ஓ, இவர் ஏதோ தள்ளாடுகிறாரே, என்ன காரணமா இருக்கும்? இறங்கி இருக்கணும். என்னை பார்த்த உடனே என் ஆத்மாவை நீ பார்த்துருக்கணும். நீ உடலை பார்த்துட்டு எத்தனை கேள்வி கேட்டே? பருத்து தானே இருக்கிறீர், நன்னு தானே கொழுத்து இருக்கிறீர், சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறீர், ஏன் தூக்கலைன்னு கேட்டேன். அப்ப உன் கண்ணுக்கு தெரிஞ்சதே என் உடல் மட்டும்தான். ஆத்மாவை நீ பார்க்கவே இல்லை. ஆத்மாவை பார்த்திருந்தே தண்டனை கொடுக்கறது எனக்கு தர்மம் தானே, நீ பேசி இருக்கவே மாட்டாய். அப்ப உனக்கு புரிதல் இல்லைங்கிறதுனால தான் நான் தண்டனையே வேணும்னு சொன்னேன். உன்னால தண்டனை கொடுக்கவும் முடியாது, என்னால தண்டனையை பெறுவதற்கும் முடியாது. இப்ப 3 கேள்விக்கும் பதில் கிடைச்சிருத்தோ இல்லையோ? இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னால் அடிப்படையில் ஆத்மா தேகத்தை காட்டிலும் வேறுபட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளுவோம்.